டிஆர்பிலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ரெஸ் நியூஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 பாஸ் பண்ண எல்லாருக்கும் நியமன தேர்வுங்கிறத நமக்கு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வுங்கிறது நமக்கு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டேட்டு பார்த்திங்க அப்படின்னா February 9 நமக்கு நோட்டிஃபிகேஷனுங்கிறது ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா? 15/3/2024 அதாவது நாளை வரைக்கும் March 15 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் த்ரூ ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கு டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களோட டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் நீங்கள் முடிச்சிருக்கணும். டெட்டு பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடித்தவங்கலேருந்து ப்ளஸ் பிஎட் முடித்தவங்கலேருந்து இவங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கணும், டிப்ளமோ இன் டீச்சர் ட்ரைனிங் நீங்கள் முடிச்சிருக்கணும். இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எடிட் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது கரெக்ஷன் விண்டோ டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. இப்போது 15 வரைக்கும் March 15 வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்ததை டேட்டை நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலையில் விண்ணப்பதாரர்கள் பலரும் இணைய வழியாக விண்ணப்பம் பதிவேற்றம் செய்ய கூடுதல் கால அவகாசம் கோரியுள்ளனர். அதன் அடிப்படையில் மேற்கண்ட பணியிடங்களுக்கு இணைய வழி வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய கடைசி தேதி, அதாவது March 15 March 20 வரைக்கும் நமக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுத்துருக்குறாங்க. March 20 வரைக்கும், March 20 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் த்ரூ ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ரொம்ப ஹாப்பியான நியூஸ். எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டுருக்கிறவங்க, இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருந்தவங்க, ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி விண்ணப்பதாரர்கள் தங்களது இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ள கால அவகாசம் கோரியதன் அடிப்படையில் இணைய வழியாக நீங்கள் யாரெல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் எடிட் ஆப்ஷனை நாங்கள் தர்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க. எடிட் ஆப்ஷனுங்கிறது இன்கேஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதாவது அப்ளிகேஷனில் மிஸ்டேக்காக நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு சில பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க, சார் என்னோட கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ளை பண்ணப்போ என்னோட 10th மார்க்கை அவங்க தவறாக என்ட்ரு பண்ணிட்டாங்க, இனிஷியல் தவறாக இருக்குது சார், அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்ஷன் செய்கிறதுக்கு நமக்கு டேட்டை கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு, 21 23 வரைக்கும், 21, 22, 23 மார்ச் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா March 23 வரைக்கும் நாம் ஆன்லைனில் எடிட் ஆப்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகும். நாம் நம்மளோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே என்ட்ராகி போய் ஒவ்வொரு பேஜாக நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி ஒவ்வொரு பேஜ்லையும் என்னென்ன மாற்றணுமோ அதெல்லாம் மாற்றிட்டு ஒவ்வொரு பேஜையும் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு வந்துட்டு கடைசியாக என்னென்னலாம் எடிட் ஆப்ஷன் செஞ்சு ஃபைனல் சப்மிஷன் பட்டன் இருக்குல்ல, அந்த ஃபைனல் சப்மிஷன் பட்டனையும் நீங்கள் என்ன பண்ணிடணும், சப்மிட் பண்ணால் மட்டும்தான், ஃபைனலாக நீங்கள் எடிட் ஆப்ஷனை சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கரெக்ஷன் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எது வரைக்கும் நாம் த்ரூ ஆன்லைனில் கரெக்ஷன் விண்டோ ஓப்பனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். March 21 March 23 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கான எடிட் ஆப்ஷனை செஞ்சுக்கலாம். இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான இணையவழி அறிவுறுத்தல் நம்ம கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள முடியும் அப்படின்ட்டாங்க. இதை தாண்டி விண்ணப்பதாரர்கள் தங்களது விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் உள்ள சப்மிட் பட்டானை அதனுடைய பொத்தானை அழுத்தி விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களை உறுதி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை எனில் செய்யப்பட்ட மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்ட்டாங்க. கடைசியாக உள்ள சமர்ப்பி ஃபைனல் சப்மிட் பொத்தானை அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரினுடைய விண்ணப்பம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. முந்தைய விவரங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும். அதாவது நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன தவறுகள் இருந்ததோ அந்த தவறோடவே அவங்க எடுத்துக்கிட்டுருவாங்க. எப்போது ஃபைனல் சப்மிஷன் எடிட்டெல்லாம் முடிச்சது கடைசியாக நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கலனா, சரியா? விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் அதில் எந்த மாற்றங்களையும் திரும்ப நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருத்தம் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் உரிய திருத்தம் மேற்கொண்ட பின்பு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பகுதிகளையும் சரிபார்க்க வேண்டும். ஏனெனில் சில பகுதிகளில் திருத்தம் செய்யும் பொழுது மற்ற பகுதிகளிலும் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் திருத்தம் மேற்கொண்ட பின்னர் பிரிண்ட் ப்ரிவ்யூ பேஜ் சென்று அனைத்து சரியாக உள்பட்சத்தில் எல்லாமே சரியாக இருக்கிற பட்சத்தில் டிக்ளரேஷனில் ஒப்புதல் அளித்த பின்னர் தங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொல்லிட்டாங்க. விண்ணப்பதாரர்கள் கைபேசி, மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றை மாற்றங்கள் செய்ய இயலாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப முக்கியம், உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடியை நீங்கள் மாற்றம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுடைய கம்யூனிட்டி அண்டு மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த விவரங்கள் திருத்தம் செய்ய இருப்பின் விண்ணப்பதாரர் செலுத்திய கட்டண தொகையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரரே பொறுப்பாவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தாண்டி விண்ணப்பத்தில் கட்டண தொகையில் திருத்தம் செய்ய வேண்டியிருப்பின் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர்கள் தேர்வுக்கான முழு கட்டண
கட்டண தொகையினை மீண்டும் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷனை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மேலும் இனிவரும் காலங்களில் திருத்தம் தொடர்பாக எந்தவித வகையான கோரிக்கைகளும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாதுங்கிற ஆணித்தனமாக கிளியராக கொடுத்துட்டு இந்த ப்ரெஸ் நோட் வந்து முடியுது. ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துருக்கோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தேங்க்யூ.